எழுந்து எவ்வளவு நேரமாகிறது? எழுந்துரு. வீட உயிரை வாங்காத, நிம்மதியா தூங்க விடு. தாயே, ஏன் நின்று விட்டீர்கள்? விடிந்தும் விடியாததுமாக இந்த வீட்டில் என் மூத்த சகோதரியின் பெயரைத்தானே சொல்கிறார்கள். படுத்த படுக்கையை கூட இவர்களால் சுருட்டி வைக்க இயலவில்லை. அமங்கல வார்த்தைகள் பேசும் இந்த வீட்டில் மகாலட்சுமியின் வாசமா ஒரு காலம் இல்லை. பார்த்தாயா நாரதா, என்னை வராதே என்று தடுப்பது போல் வாசலிலேயே எண்ணெய் தலை, விரித்த கூந்தல். இந்த மாதிரி வீடுகளில் நான் எப்படி வாசம் செய்ய முடியும்? உண்மைதான் தாய். அலங்கோலமான தோற்றங்களும் அமங்கலமான வார்த்தைகளும் வருகின்ற லட்சுமியை வாசலிலேயே நிறுத்திவிடும் என்பதை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமல செங்கன், அச்சுத அமரர் ஏரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் மாளும் அச்சுவை பெரினும் வேண்டும். இந்த வாசம் எவ்வளவு லட்சுமிகரமாக இருக்கிறது. நாராயண, தங்கள் திருவாக்கிலேயே இந்த வார்த்தை வந்து விட்டதால் தாங்கள் இங்குதான் வாழப் போகிறீர்கள் என்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் என்ன ஆனால்? தாங்கள் மாநில வடிவத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது நிபந்தனை. அதை நான் மறக்கவில்லை. நாராயண நாராயண. திருமகளே, தலைமகளே, தாயே மகாலட்சுமி, நாள்தோறும் நான் அஷ்டலட்சுமி பூஜை முடித்த பிறகுதான் அன்னாகாரம் உட்கொள்வேன். எனக்கேன் இந்த சோதனை? என் மீது எதற்காக அந்த வீண்பழி? இன்னுமா நான் உயிரோடு இருக்க வேண்டும்? கூடாது, கூடாது தாயே, கூடாது. வீண்பழி சுமந்து நான் வாழ மாட்டேன். நில்லுங்கள், நில்லுங்கள் ஐயா. யாரம்மா நீ? என்னை தடுப்பதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளும் உரிமை உங்களுக்கு கிடையாது. யாரோ ஒருவனை காப்பாற்ற நீ ஏன் முயற்சிக்கிறாய்? யாரோ ஒருவனா? படைக்கப்பட்ட அத்தனையும் அந்த பரந்தாமனின் அம்சமாயிற்றே. அதை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதே. வீண் பேச்சு வேண்டாம், என்னை தடுக்காது. நில்லுங்கள். சுவாமி, அப்பா, சுவாமி, அப்பா, என்ன காரியம் செய்ய துணிந்து விட்டீர்கள்? திலகவதி திலகவதி என்று அழைக்கும் நீங்களே என் நெற்றி திலகத்தை அழைக்க துணிந்து விட்டீர்களா? அம்மா தாயே, என் மாங்கல்யத்தை காப்பாற்றினார். மங்களங்களை அள்ளித்தரும் அந்த மகாலட்சுமி தான் பொன் வடிவத்திலே வந்து என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாற்றி இருக்கிறாள். அப்பா, அரசவைக்கு சென்று வந்தது முதல் அமைதியிழந்து காணப்பட்டீர்கள். காரணம் கேட்டபோது எதையுமே சொல்லாமல் மறைத்து விட்டீர்கள். இப்படி எங்களை அனாதையாக்கிவிட்டு போகும் அளவிற்கு அப்படி என்னப்பா நடந்தது? மகளே, நான் செய்யாத குற்றத்திற்காக என் மீது வீண்படி சுமத்தப்பட்டிருக்கிறது. ராஜதுரோக குற்றம் சாட்டி நான் நாடு கடத்தப்பட வேண்டும் என்று எனக்கு தண்டனை விதித்திருக்கிறார்கள் அம்மா. என்ன? ஆமாம்மா, இந்த ஊரெல்லாம் கண்டு நகைக்க பிறந்த மண்ணை விட்டு நான் நாடு கடத்தப்படுவதை விட இந்த மண்ணோடு மண்ணாக என் உடல் அடக்கமாவது தானம்மா எனக்கு நிம்மதியை தரும். துன்பத்திற்கு தற்கொலைதான் முடிவு என்றால் ஐயனே, வானவர்கள் கூட வாழ்ந்திருக்க முடியாது. அந்த பரமேஸ்வரனோ கையில் கபாலமேந்தி பவதி பிக்ஷாந்தேகி என்று இறந்து திரிந்திருக்கிறார். அந்த திருமாலோ இந்த மண்ணில் மனிதராக அவதரித்து மனைவியை பிரிந்து துன்பமுற்றிருக்கிறார். அந்த பிரம்மதேவனோ தான் படைத்த இந்த பூமியில் தனக்கே ஒரு கோவில் இல்லாமல் சபிக்கப்பட்டிருக்கிறார். உயிரோடு இருந்தால் என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்திற்கு உண்மையை உணர்த்த முடியும். அவசரப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்டால் தங்கள் மேல் சுமத்தப்பட்ட குற்றத்தை தாங்கள் ஒப்புக்கொண்டதாகத்தானே அர்த்தம். உண்மைதானம்மா, உண்மைதான். நீ சொல்வது அனைத்தும் உண்மை. ஐயா, ராவணனின் சிறையில் அடைக்கப்பட்ட சீதை தன்னை மாய்த்துக் கொள்ள முயன்ற நேரத்தில்தான் ராமனின் செய்தியோடு வந்தான் அனுமன். ஆலகால விஷத்தை கண்டு பயந்து தேவர்கள் பதறியோடி அந்த கணத்தில்தான் அமுதம் தோன்றியது. அஸ்தமனத்திற்கு பின் உதயம் என்பது அந்த பரமன் வகுத்த நியதி. சம்புவரையருக்கு எனது பணிவான வணக்கம். வணக்கம். தங்கள் மீது சுமத்தப்பட்டது வீண் பழி என்ற உண்மை
வெளிப்பட்டு விட்டது. அதை பற்றி பேச அமைச்சர் பெருமான் தங்களை நேரில் சந்திப்பார். அப்படியா? வருகிறேன். வாருங்கள். தாயே, நீ சொன்ன வார்த்தை பலித்து விட்டது. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லப் போகிறேன்? அம்மா, நான் இருந்த வரலட்சுமி விரதத்தின் பலனாக எங்களை பாதுகாக்க வந்தவள் நீ. எப்பொழுதும் எங்களுடனே இருந்துவிடம்மா. ஆமாம் தாயே. அப்படியே ஆகட்டும். வணக்கம். வாருங்கள் அமைச்சரே. மிக்க நன்றி. சம்புவரையரே, தீயில் சுடப்பட்ட பிறகுதான் தங்கத்தின் ஒளி கூட பிரகாசிக்கிறது. அபவாதங்களுக்கு பிறகுதான் உலகம் ஒரு உயர்ந்த மனிதனை அடையாளம் கண்டு கொள்கிறது. அப்படி நினைத்து உங்களை நீங்கள் அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மிக்க நன்றி. சேனாவரையர் தான் தனக்கு அரச பிரதானி பதவி வேண்டும் என்பதற்காக வீணாக உங்கள் மீது பழி சுமத்தி இருக்கிறார் என்ற உண்மை இப்போது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. அதற்கான தண்டனையை அவர் நிச்சயம் அனுபவித்தே தீருவார். அமைச்சரே, வாருங்கள், அமர்ந்து பேசலாம். நான் இங்கு வந்ததின் நோக்கமே வேறு. தங்கள் கட்டளையை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கிறேன். இவன் என்னுடைய ஒரே மகன். வணக்கம். தங்களுக்கும் ஒரே மகள் அல்லவா? ஆமாம். இவன் பெயர் கிரிதரன். இவனுக்கு மணமுடிக்க நான் ஒரு பெண் தேடிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் மகள் பூங்கோதைக்கு மணமுடிக்க ஒரு வரன் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அமைச்சரே, தாங்கள் கூறுவது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. உங்களிடம் பெண் கேட்க வந்திருக்கிறேன். அதாவது சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன். செல்வி பூங்கோதையை வர சொல்லுங்களேன். அவளுக்கு அலங்காரம் எதுவும் செய்யவில்லையே? தேவையில்லை. இல்லத்தில் இயல்பாக எப்படி இருப்பாள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அழைத்து வாருங்கள். அழகுக்கு அழகு செய்ய வேண்டும் என்று சொன்னீர்களே, இந்த மங்கையை அலங்கரித்தால் அந்த ஆபரணங்கள் அல்லவா ஒளி இழந்துவிடும். இல்லையா மைந்தா? மாமனாரின் காலில் விழுந்து ஆசி பெறச் சொல்லுங்களப்பா. தீர்க்க சுமங்கலி பவ. சம்பந்தியாரே, கூடிய சீக்கிரத்திலே திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து விடுவோம். இருக்கும் நிலைமையை பார்த்தால் இந்த கண்ணன் உங்கள் வீட்டு ருக்மிணியை இன்றே சிறையெடுத்து சென்று விடுவான் போல் தெரிகிறது. வேண்டாம் ஐயா, வேண்டாம். உங்கள் குமாரர் எப்பொழுதும் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். புரியவில்லையா? ஒரு வார்த்தை, ஒரு அம்பு, ஒரு பத்தினி என்று வாழ்ந்த அந்த ஸ்ரீராமனாகவே இருக்கட்டும். திசை கேட்டு பெண்களை மணந்து கொண்ட கண்ணனாக வாழவே வேண்டாம். அர்த்தமுள்ள பேச்சு. யார் இந்த பெண்? எங்களுக்கு மூத்த பெண் போல என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஓஹோ, உன் பெயர் என்னம்மா? என் பெயரா? ஜானகி. அம்மா ஜானகி, அந்த ஜானகிராமனைப் போல என் மகனும் ஏகபத்னி விரதனாகத்தான் இருப்பான். சம்பந்தியாரே, அந்த பச்சை வண்ண திருமாலின் சாட்சியாக தங்களுடைய மகளை என் மருமகளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு அச்சாரமாக இந்த பச்சை வண்ண மரகத கல்லை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவதி பிக்ஷாந்தே, பவதி பிக்ஷாந்தே. வாருங்கள் தவசீலர்களே, அறுசுவை உணவு தயாரித்து அதிதி போஜனம் செய்ய யாரும் வரவில்லையே என்று காத்துக் கொண்டிருந்தேன். மும்மூர்த்திகளே பூமிக்கு வந்தது போல் நீங்கள் மூவரும் இங்கு வந்திருக்கிறீர்கள். உள்ளே வாருங்கள் சுவாமிகளே, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். அமருங்கள் சுவாமிகளே. இதோ இதோ வந்து விட்டேன். நாங்கள் முற்றும் துறந்த முனிவர்கள், பற்று நீங்கி வாழ்பவர்கள்.
அதற்கு உற்ற முறையில் நீ உணவு படைக்க வேண்டும். என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள். எப்படி வேண்டும் என்று கேள். நாங்கள் 6 பகைகளை வென்று 5 புலன்களை அடக்கி 4 கரணங்களை நிறுத்தி 3 தீட்சைகளை பெற்றவர்கள். சமய தீட்சை, விசேட தீட்சைகளுக்கு பிறகு சந்நியாசிகள் பெறும் 3வது தீட்சை என்னவென்று தெரியுமல்லவா? அது அது ஏன் தயங்குகிறாய்? நிலையற்ற பந்தங்களை நீக்கி நிர்மலமாக இருக்கச் செய்வதால் அதற்கு நிர்வாண தீட்சை என்று பெயர். அப்படி தீட்சை பெற்ற எங்களுக்கு அதே முறையில் வந்து நீ அமுது படைக்க வேண்டும். இன்னுமா புரியவில்லை? நிர்வாண தீட்சை பெற்ற எங்களுக்கு நீயும் நிர்வாணமாக வந்து எங்களுக்கு பிட்சை போட வேண்டும் என்பது எங்கள் நிபந்தனை. இறைவா, இது என்ன சோதனை? இவர்கள் யார் என்றே தெரியவில்லை. இந்த விபரீத எண்ணம் எந்த சன்னியாசிக்கும் ஏற்படாதே. பதியின் பாதமே துணை. மும்மூர்த்திகளா? மும்மலம் மறுத்து உலகையும் காக்கும் முழு முதல் தெய்வங்கள் இவர்களா இப்படி? இல்லை இல்லை, என்னை சோதிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். என் அதிதி பூஜைக்கும் ஆபத்து வரக்கூடாது, பதிவிரதா தர்மத்திற்கும் பங்கம் ஏற்படக்கூடாது. அதற்கு வழி அதுதான் சரி. நான் அத்திரி முனிவரின் பத்தினி என்பது உண்மையானால், என் பதிவிரதா தர்மத்தை பங்கமின்றி நான் கடைபிடிப்பது உண்மையானால், இந்த சோதனையில் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். அனுசுயா, இதோ வந்துவிட்டேன் சுவாமி. சுவாமி, பதியின் பாதமே துணை. அனுசுயா, இந்த குழந்தைகள் நம் குழந்தைகள் தான் சுவாமி. தாங்கள் செய்த தவத்தின் பயனாக மும்மூர்த்திகளே குழந்தைகளாக வந்திருக்கிறார்கள்.